ஓகே, ஷோ டே முடிச்சது. மார்னிங் வந்து கிளம்புறோம். ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து ஒரே மிஸ்ஸிங்காக இருக்குது கிளம்பும்போது. அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டை வந்து நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டோம் ரூமில். ஏன்னா அது கிஃப்ட்டு தான், வேற ஒன்று வச்சுருக்கு. ஐட்டத்தை காட்டுறேன். இப்போ இது 18+ மட்டும்தான். கிழிச்சிடும் விளையாட்டி ஆட்டிக்கிட்டு. அண்ணா ஆப்பிள் வெட்டிக்கிட்டு இருக்காரு அண்ணா. ஓகே, அடுத்து எங்கே போகிறோன்னு அப்புறம் சொல்கிறேன். பாய், சியூ. ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு கிளம்பிட்டோம். மிஸ் பண்ண போன இடத்துலாம். ஓகே, ஒரு நல்ல மெமரி. நெக்ஸ்ட்டு ஷோ அப்டேட் பண்ண போகிறேன். ஷோவில் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு. பை, சியூ ஆன் வேறு வீடியோ. அவ்வளோதான், செக்இன்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே சிங்கப்பூர் தான் போகலாமா? ஃபைனலி சிங்கப்பூர் வந்தாச்சு. ஓகே, ஏர்போர்ட் வந்தாச்சு. முதல் வேலை என்னென்னா பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னு. அதுதான் வேலை. மங்கி சிங்கப்பூர் வந்தானே அடி தான் ஃபஸ்ட்டு. இதான் அடிக்க போகிறோம் இன்றைக்கி. கார்லிக் பண்ணும் இன்னும் பிளான் போயிட்டுருக்கு. சிங்கப்பூரில் 2 நாள் நினைக்கிறேன் சாப்பிட வந்திருக்கேன். இதாவது பார்க்கறதுக்கு தான் வந்தது. லைட் போட்டுருவாங்க லைட்டாக. ஓகே, சிங்கப்பூர் வந்தாச்சு. சாப்பிட்றதுக்கு 2 நாள் ஸ்டே பண்ணி சாப்பிட்டு ஊர் சுற்றிட்டு போகலான்ட்டு வந்தோம். ஜுவல்ல காட்டுறேன் உங்களுக்கு. நைஸில் ஆக்சுவலாக சிங்கப்பூர் வந்தாச்சு. வந்துட்டு இன்னைக்கு அதாவது 18, 19, 20 கிளம்பிடுவோம். 2 நாள் ஃபுல்லாக ஃபுட்டு சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அவ்வளோதான். 2 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். லேட் ஆகிட்டுருக்கு, அது டயர்டாக இருக்கோன்ட்ருக்கேன். ஜுவல்னு ஒரு இடம் இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கோன்ட்ருக்கேன். பார்க்குறீங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இங்கே பையன் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு இல்லை. பொண்ணுங்களோட வந்தால் ஜாலி, பசங்களோட வந்து என்ன 5 பாயிண்ட் இருக்கான் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டேன். செம்மையாக ஓப்பன் அப்படியே முடிச்சுட்டு எனக்கு அண்ணன் பர்கர்லாம் வாங்க போயிருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். நைட் காட்டுறேன். ஆக்சுவலாக ஃபுல்லாக லைட்லாம் செட் பண்ணிட்டாங்க. 6 மணிலேருந்து அந்த சீன் வேறு லெவல் நடக்க போகுது. நமக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்காரு பசிக்குதுங்க. பர்பிள் கலர் ஒரு பேண்ட்டா, அப்புறம் வந்து பர்கரு, ரைஸு அடிச்சுட்டு இதை வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். 2
இது ஒன்று வாங்கி வீட்டில் வைக்கணும். 3 பேர் அப்படியே மிஸ் பண்ணுவாங்க. பெரிய 2 வருஷம் படிக்கிறதுனால படிக்கலாம். நான் ரெடி தான் படிக்கிறேங்க. போய் படி ப்ரோ. வந்த சிங்கப்பூர்ல ஒரு ஸ்டே இருக்குன்னு சொல்லி வந்துருவேன். இதான் நாங்கள் தங்குற ஸ்டே இல்லை ஹோட்டலு. உள்ளுக்குள்ளேயே என்னென்னமோ இருக்குது சாப்பிட்ற ஐட்டம். பார்க்கலாம். நம்மளுக்கு முடிக்கிறதுக்குன்னே வச்சுருக்கானுங்க ஹோட்டலில். இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்களா? 1000 தான். விஜய் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை. கண்டிப்பா. சின்ன ஹோட்டல் இல்ல, மொரட்டு ஹோட்டலா இருக்குது. என்னென்னமோ இருக்குல்ல அந்த ஹோட்டலுக்குள்ள. ஹோட்டல் இருக்கிறது 2 நாள், இதுல ஹோட்டல் சுத்தி பார்க்க 2 நாள் போயிடும் போல. ரூமா வந்ததே 2 நாள் தான். அட்ரஸ் கண்டுபிடிக்கவே 2 நாள் ஆயிரும் போல. மேன்மேடு பீச்சுங்க. எப்படி இருக்கிறாங்க சீனா. இதெல்லாம் வந்தா செலவு பண்ணி தரலாங்க. ஆப்பிள் ஸ்டோரு மிதக்குதா? மிதக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது நைட்டு வந்து இடத்துக்கு போனோம் சிங்கப்பூரில். மெரினா பேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் அதில் இருக்குது. லைட்டு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன டேட் இன்றைக்கி? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி 19th மார்னிங் காலைல இது ஹோட்டலில் தான் இருக்கேன். நைட் ஃபுல்லாக மெரினா பேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு லைட் டான்ஸிங்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஹோட்டலு. இப்போ நான் வந்து ஜிம் போகலான்னு பார்க்குறேன். ஓகே, அந்த ஆக்சஸ் டூல் இருந்தால் தான் லிஃப்ட்லேயே நம்ம வந்து உள்ளே போயிட்டு எந்த ஃப்ளோர்னே ஆக்சஸ் பண்ண முடியும். சரியான டெக்னாலஜிங்க. சும்மா இல்லை, இப்போ எக்ஸ்பென்ஸ் தான் பார்க்கணும். சில விஷயம்லாம் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொண்டுறக்கூடாது. அத்தாகணும், அவ்வளோதான். இப்படியே வந்துட்டேன். மழை பெய்யுது. ஸ்விம்மிங் பூல் இருக்க ஏரியா. யாரும் 2 பேர் உட்காந்துருக்காங்க. மஜா. ஸ்விம்மிங் பூல் ஏரியா போகிறேன். ஓகே, ஜிம் பார்க்க போகலாம். இந்த மாதிரி நான் எத்தனாவது ஃப்ளோர்லேருந்து வந்தேன்னு மறந்துட்டேன். போய் பார்க்கணும் நான் எத்தனாவது ஃப்ளோர்லேருந்து வந்தேன்னு ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி இதுதான் ஜிம்மு. வரணும் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். லைட்டாக பம்பாவது பண்ணணும். சட்னியில் ஓகே, இவ்வளோதான். அண்ணன் ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு மாதிரி கண்டிஷனு. நல்லா சாப்பாடுங்க, ஸ்வீட்ஸு அது இதுன்னு பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, விட்றதா இல்லை. பெட்டராக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த வாட்டி. சிங்கப்பூரில் டே 2. இன்றைக்கி ஃபுல்லாக வெளியே சுற்றிட்டு ஃபுட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஆடுறத ஆரம்பிக்கணும். போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்ட்ருக்கேன்.
ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். லான்ச் ஆக்சஸ் இருக்குது, பார்ப்போம். கோயிங் அப். லான்ச் ஆக்சஸ் இருக்குது, கார்டு வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, நான் ரூம் போயிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 2-3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட்டும் பண்ணல, ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்த்துக்கு அப்புறம் ஒரு இதே இருக்குது. பம்பாச்சு பண்ணலாம், நல்லாயிருக்கும். போய் பார்ப்போம். அண்ணா ஜிம்மு எனக்கு தெரியும்டா. ஆக்சுவலாக ஜிம் போகலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ளே அண்ணன் ஸ்விம்மிங் பூலில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டாரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பம்ப் பாயிண்ட் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் ஜிம்மெல்லாம் போகல, ஸ்விம்மிங் பூலை பார்த்தோன்னே ஸ்விம்மிங் பூல் வந்தால்